நல்லது. எப்பொருள் யார் யாருக்கு எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. மனிதன் காற்றிலேயே வாழும் முறை, அதை அப்படியே படிச்சு பார்த்துருப்பீங்க. ஒழுக்கத்தை பத்தி காலையில பேசினா அதுவும் பார்த்துருப்பீங்க. ஒழுக்கம், ஒழுக்கம்னா இந்த பரிணாம ஒழுக்கம் தான். இயற்கை சட்டப்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். உறுதியான, அதாவது ஆஹ், இந்த ஒழுக்கம்ங்கிற தலைப்புல பார்த்தீங்கன்னா 39வது பாடத்துல இயற்கையின் விருப்பம் என்ன? உறுதியான தவ வலிமை பெற்றவர்கள் காற்றையும் மறுத்து நிர்வகல்ப சமாதி. காற்றையும் மறுத்து நிர்வகல்ப சமாதியில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்ப நம்ம அடுத்தது என்ன பண்றோம்னா 40வது பாடம், அதாவது இந்த நிர்வகல்ப சமாதி அப்படிங்கிறது ஒண்ணு இருக்காது. தூய்மை செய்தோம்னா இந்த உடம்பு காயகல்பமா மாறிக்குது. அது உயிரையும் அது தக்க வச்சுக்குது. நம்ம சராசரி சிறு சிறு வேலைகளும் செய்ய அது உதவி செய்கிறது. நமக்கு 2 வேலை நடக்குது. நம்ம பொருளீட்டுறதுக்கும் அது வழி சொல்லிக்குது, உணவு தேவையை குறைச்சிக்குது, அப்புறம் ஆரோக்கியத்தை நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டு இருக்கிறது. 7ஆம் அறியை எட்டி பிடிக்குவதற்கு ஏணிப்படியாக மாறுகிறது. இப்ப பல நன்மைகள் இந்த இருக்கு. இப்ப நம்ம 40வது பாடத்தை பற்றி கொஞ்சம் படிக்கலாம். 40வது பாடம் 211வது பக்கம். அதுல பாத்தீங்கன்னா பல செய்திகள் இருக்கு. விண்வெளி செய்திகள், அண்டவெளி செய்திகள் எல்லாமே இருக்கு. அதை நான் அவரோட படிக்கிறேன், பாருங்க. நண்பருக்கு கடிதம், அதாவது வெங்கடேசனை பத்தி வெங்கடேசனுடைய கேள்விகளை அவர்கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு அவரு பதிவு செஞ்சிருக்காரு. அன்பார்ந்த நண்பர் அவர்களுக்கு எஸ் வெங்கடேசன் எழுதுவது. தியானத்தை விடு, ஞானத்தை பெறு அப்படின்னு ஒன்று சொல்லுது. தியானம்ங்கிறது தியானம்ங்கிறது 7வது நிலை. தியானம்ங்கிறது 7வது நிலை. இப்போ இந்த ஞானம்ங்கிறது அட்டாங்க யோகம். அட்டாங்க யோகம் 8. இந்த 8 நிலையில அது தனி. பக்தி, கர்மம், ஞானம், யோகம்ங்கிறது தனி. எல்லாமே ஒண்ணுக்கு தொடர்புடையது. சிறப்புகளை பற்றி பேசுகிறப்ப இது 4 வகை பிரிவு, அது 8 வகை பிரிவுங்கிறோம். எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு மேலுக்கு செல்லுவதற்குத்தான் அது பயன்படுகிறது. அதான் இப்ப இதெல்லாம் நமக்கு 3000-4000 ஆண்டுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு சொல்லியிருந்தாலும் கூட அது இப்படித்தான், உடம்பை இப்படித்தான் சுத்தப்படுத்தணும். மனிதன் கண்டுபிடிச்ச உணவு பழக்கம் தான். பெரிய சிக்கல் என்னன்னா, மனிதன் புது உணவு பழக்கத்தை கண்டுபிடிச்சு உணவு பழக்கத்தை கண்டுபிடிக்கிறது. ஏன்னா இவனுக்கு அந்த போதைத்தன்மை தேவையினால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்துல எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்களோ அத்தனை கோடி மக்களை விட அதிகமான உணவு பழக்கம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்ப கண்டுபிடிக்கிறதுல தான் இருக்கு. இது போக உச்சகட்டத்தில் இருக்கிறது போதை பழக்கம் தான். போதை பழக்கம் சாராயத்தை தவிர வேறு வேறு போதைகள்லாம் இருக்கு. உலக நாடெல்லாம் போதை பழக்கத்துக்கு பல நாடுகள் போதை பழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாம தடுமாறி இருக்குது. அமெரிக்கா போன்ற நாடுகள் ரொம்ப கொடூரம். இப்ப நம்மெல்லாம் இங்க பாத்தீங்கன்னா இந்தியா போன்ற நாடுகள் நேரடியா திரவ வடிவுல குடிக்கிறது, புகை வடிவில் குடிக்கிறது. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஊசி வடிவு மாத்திரையை போட்டு அப்படியே 8 மணி நேரம் அப்படியே கிடப்பாங்க. ஆம்பளை பம்பளை அப்படியே கிடப்பாங்க. கொடுமை இதெல்லாம். அப்படியே இருந்திருந்து செத்தே போயிடுவாங்க. அப்படியே ரோட்லயே செத்து கிடப்பாங்க. அமெரிக்கால பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 2000-3000 பேர் ரோட்லயே செத்து கிடக்குறாங்க. வீடும் தெரியாத காடுது. அப்படியே எங்க இருந்தா அந்த போதை மரம் எல்லாம் இந்த பக்கத்தால் இருக்கிற நாடுகள் கடத்திட்டு கொண்டு கொடுக்க வேண்டியது. கொடுத்துக்க இந்த போதையிலேயே அப்படியே இருந்திருந்து அப்படியே செத்து கிடப்பாங்க. அப்படியே நினைச்சு கூட பார்க்க முடியாது. எப்படி நம்மளை குடிச்சு போட்டு ரோட்ல கடந்து சாகுறாங்களே அதே மாதிரி அங்கேயும் நடக்குது. எல்லா நாடுகள்லையும் இந்த கொடுமை நடந்துட்டு இருக்கு. யாருனாலும் தடை செய்ய முடியாது. இது ரொம்ப கொடுமை. இதுக்கான கல்வி, உணவு பழக்கத்தை விடுதல்,
இதெல்லாம் இல்லைன்னா அந்த 7ஆம் நிலை பத்தி அவங்களுக்கு தெரியாதனால எல்லா நாடுகளுமே சிக்கி சீரழிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. சரி. ஆஹ் தாங்கள் அனுப்பிய கடிதம் தியானத்தை விட ஞானத்தை பெறு இன்று காலை என்னால் படித்து பார்க்கப்பட்டது. தாங்கள் என் மீது கொண்டிருக்கும் அன்பிற்கு மிகவும் நன்றி. இத்துடன் நான் அனுப்பியுள்ள ஜெராக்ஸ் பக்கங்கள் 160, 161 பேப்பரை படித்த பின்பு மேற்கொண்டு இக்கடிதத்தை படியுங்கள். அவர் அந்த நண்பர் கடிதம் எழுதியிருப்பார் தெரியுது. அதாவது இந்த உடம்பு, இந்த இயற்கையில் என்ன இருக்குது? திருச்சிராப்பள்ளி தி ஹிந்து 2011 பேஜ் நம்பர் 20ல ஜெர்மனி டெலஸ்கோப் கெட்டிங் ரெடிலி எல்இஹெச் டெலஸ்கோப் வில் கலெக்ட் gamma ray in space. The observatory will be the only சோச்சன் in the east. சோச்சனுக்கு ஒரு இடத்துல அந்த காமா டெலஸ்கோப் ரேடியோவை வந்து பொருத்துறாங்க. அப்போ நம்ம நாட்டில் கூட இமயமலையில் பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டு சார்பில் பொருத்திருக்காங்க. எதுக்குன்னா இந்த காமா கதிர் எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா, சித்தர்கள் யோகிகள் சூரியனை நம்புறதில்ல, சூரியன்லேருந்து அழிஞ்சு போகக்கூடியது அறியாமல் இருக்கிற காமா கதிர்களை பயன்படுத்துறதுக்கு தான். காமா கதிரும் தெரியாது, கருந்துளையும் தெரியாது. அவங்க எதுக்கு இப்போ கண்ணு மூடிட்டு போய் குகையில் உட்காந்துருந்தாங்கன்னா அந்த எனர்ஜியை எடுத்துக்கிட்டு வாடுறது. அதை யூனிவர்சல் எனர்ஜி, பிரபஞ்ச எனர்ஜி அப்படின்னு சொல்றதெல்லாம் கருந்துளையிலிருந்து வரக்கூடிய சக்தி எல்லா உடம்புலையும் பாயுது. அதை மற்ற பொருள் புரிஞ்சிக்காது, நம்ம புரிஞ்சுக்கிறோம். நமக்கு தைரியம் வேணும் இல்லையா? நம்ம ஒன்றும் இல்லை, சாதாரண கண்ணில் பார்க்குற காற்று இப்படி ஆட்டம்னா நமக்கு காற்று வந்து நம்ம கையில் படுது, அது உணர முடியுது. கண்ணில் பார்க்க முடியாது, உடல் உணருது. அதில் இருக்கிற நைட்ரஜன் உள்ள போது புரோட்டீனாக மாறுது. இதை தான் உரமே அப்படிதான் தயாரிக்கிறாங்க. காற்றை பிடிச்சி உறிஞ்சி அதை அடைச்சி பிரித்து திரவம் மாற்றி அப்படித்தான் நைட்ரஜன் தயாரிக்கிறாங்க, யூரியா. இதே தான் இந்த உடம்பும் பண்ணுது. சரிங்களா? அப்போ இதை பேசுறதுக்குன்னு யாரும் தைரியம் இல்லை. நம் நோயிலிருந்து விடுதலை அடையணுங்கிறதுக்கு நோயிலிருந்து விடுதலை திங்கிறத பற்றி பேசுறது என்பது வேறு, நோயிலிருந்து விடுதலை அடைகிறது என்பது வேறு. நோயிலிருந்து விடுதலை அடையணும்னா எவனும் சொல்றதில்ல. நோயிலிருந்து விடுதலை அடையணும்னா இயற்கை சக்தியில வாழணும், நைட்ரஜன் மாற்றணும் அப்படிங்கிறது. இதை தான் ஜெர்மனிக்காரன் கண்டுபிடிச்சி. இதை வந்து ரொம்ப 10 லட்சம் 1 கோடியில் 2 பேர் 3 பேர் செய்யறதுனால யாருக்கும் இது வந்து போய் சேர மாட்டேங்குது. சரி, இப்படித்தான் அமைக்கப்பட்டு வருகிறது. நமது நாடு கூட 40 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு மேற்படி கருவி உபயோகத்துக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, இந்த அகாடமிக் 20th century சில்ட்ரன்ஸ் என்சைக்ளோபீடியா அதில் வந்து சொல்லப்படுகிறது, இட் இஸ் பிலீவபிள் த பிளாக் ஹோல் எக்ஸிஸ்ட் ஆஃப் த கோர் ஆஃப் த மோஸ்ட் ஆஃப் த கேலக்ஸி. அதாவது எல்லா நட்சத்திரத்துக்கு நடுவில் நம்ம கருப்பு உடல் இருக்குது. கருப்புனா நம்ம உடம்பே பார்த்தீங்கன்னா கருப்பு தான். நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா தோல் தான் மேலே, அதுக்கப்புறம் உள்ள கருப்பு. அப்போ எல்லா வெளிச்சமாக இருக்கிற நட்சத்திரத்துக்கு நடுவில், கேலக்சினா நட்சத்திர கூட்டம், ஸ்டார்னா ஒன்று, கூட்டமாக இருந்ததுன்னா நட்சத்திர கூட்டம். கூட்டம் சொல்ல தனியால் 10 பேர் 100 பேர் 1000 பேர் கூட்டம், பெருங்கூட்டம் சொல்கிற மாதிரி பல நட்சத்திரங்கள் சேர்ந்தது. எல்லாத்துக்கும் நடுவில் இந்த கருப்பாக உட்காந்துருக்கு, அதுக்கு வெளிச்சமே இல்லை, அது பிடித்த எல்லாத்தையும் இழுத்துரும். இந்த கருப்பு நட்சத்திர காந்தம் இதுதான் பெரிய இந்த மொத்தத்தையே ஆட்டி படைக்குது. அதில் அடர்த்தி வந்து கணக்கிடவே முடியாது, அடர்த்தி. அதுக்கெல்லாம் கணக்கே கிடையாது. இப்போ ஒரு சொட்டு தண்ணிக்குள்ள, ஒரு சொட்டு கிராம், திருப்பி வர 1 கிராம் தண்ணிக்குள்ள பல பல கோடி ட்ரில்லியன் பல 1 போட்டு 25 சைபர் 30 சைபர் போடுற மாதிரி மூலக்கூறு இருக்குது. இதெல்லாம் ஒரு கணக்கு தான். யார் எண்ணி பார்க்க முடியுமா அதையே? ஒரு மூலக்கூறுன்னு என்னன்னு நம்ம பார்க்க முடியாது. அதில் பல கோடி மூலக்கூறு இருக்குதுன்னா எப்படி இருக்குது? தண்ணி பார்க்கலாம், தண்ணி வந்து ஒரு சொட்டு தண்ணி பார்க்கலாம், குடிச்சு பார்க்கலாம். அதுல பல கோடி அணுக்கள் இருக்குதுன்னு சொன்னா நாம் நம்பித்தான் ஆக வேண்டும், அவ்வளவுதான். ஏன்னா அது மின்சார வெளியே வருது. அதான் யோசிக்கிறேன், எப்படி இந்த மின்சாரம் வருதுன்னா திருப்பி வருது. மின்சாரத்தை நாம பள்ளிக்கூடத்துல பாடத்தை படிக்கிறப்ப எல்லா பொருளும் மின்சாரத்தை செலவு பண்ணுது. நீங்க பயன்படுத்துற எல்லா பொருளும் மின்சாரத்தை கொடுத்தா செலவு பண்ணிக்குது. செலவு பண்ணி அது ஏதோ ஓடுது. ஆனா நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, மின்சாரத்தை வரவு வைக்குது. என்னது வரவு வைக்கிறது? தண்ணீர் என்பது 2 மூலக்கூறால் ஆனது. நம்ம எப்போ படிச்சிருக்கோம், ஹைட்ரஜன்
ஆக்சிஜன் அப்படிங்கிறார். இது தீரவே மாட்டேங்குது. அதாவது இந்த தூண்டாமணி விளக்குன்னு சொல்லுவாங்க. அணையா விளக்கு, தூண்டாமணி விளக்கு, அணையா விளக்கு, அணையா அடுப்புங்கிற மாதிரி. இந்த மாதிரி அது நீங்க ஒன்றும் வேண்டாம். ஒரு ஒரு மூடியில ஊற்றி, ஒரு பாட்டில ஊற்றி, ஒரு பிளாஸ்டிக் பாட்டில், ஏதோ ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் தண்ணி ஊற்றி, அதில் சின்ன 2 ஓட்டை போட்டு, ஒரு செம்பு கம்பி, ஒரு அலுமினியம் கம்பி சொருகி விட்டுருங்க. போட்டு மூடி விட்டு கப்புன்னு மூடி வச்சுட்டிங்கன்னா, ஒரு வருஷம் ஆனாலும் மின்சாரம் வெளியே வந்துக்கிட்டே இருக்காது. எப்போ பார்த்தாலும் நீங்கள் மல்டிமீட்டரை வந்து செக் பண்ணி சோதனை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, அதுலேருந்து 0.6 வோல்ட்டு கிடச்சிக்கிட்டே இருக்கு. அந்த 100 மில்லி பாட்டில் குறையிறதுக்கு ஒரு வருஷம் ஆனாலும் ஆகலாம். அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. ஆச்சரியமா இருக்குது. அந்த மாதிரி 10 பாட்டில், இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டில் 10 பாட்டில் வச்சுக்கிட்டு, எல்லாம் ஒரு செம்பு கம்பி, அலுமினியம் கம்பி முறுக்கி விட்டு, ஒரு எல்இடி போட்டிங்கன்னா, அது ஒரு வருஷத்துக்கு எரிஞ்சிட்டே இருக்கு. என்னது, எண்ணெய் ஊற்றவே தேவையில்லை. அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆச்சரியமா இருக்குது. இப்படித்தான் அது எப்படி எரியுது? இந்த பாட்டில் இருக்கிற இந்த ஒவ்வொரு இதுல எத்தனை எத்தனை கோடி 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 எத்தனை கோடி கோடி அணுக்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு கோடி அணுக்களும் தன்னுக்கு வந்து ஆற்றல் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இதுதான் வந்து ஹைட்ரஜன். இந்த ஹைட்ரஜன் வந்து குதிச்சு குதிச்சு ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் குதிச்சு போய் 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 துரத்தி 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 விரட்டி விட்டுக்கிட்டே இருக்குது. போயிட்டே இருக்குது. இப்படித்தான். ஆச்சரியமா இருக்கு. வேலை செஞ்சு பார்க்கலாம் நீங்க. சரி, இப்படித்தான் ஒவ்வொரு நட்சத்திரமும் என்ன பண்ணுதுன்னா, தனக்கான சக்தி தானே இப்ப நட்சத்திரத்துக்கு சக்தி யாரு கொடுத்தாங்க? அவ்வளவு வெளிச்சம் வருதே, நினைச்சு கூட பார்க்க முடியாது. மனுஷன் இப்ப பாக்குறான். சூரியன் தோன்றி எத்தனையோ கோடி ஆண்டுக்கு முன்னாடி, பூமி தோன்றதுக்கு முன்னாடியே சூரியன்லாம் தோன்றியாச்சு. மனிதன் இப்ப வந்திருக்கிறான். இதை புரிஞ்சுக்கிறதுக்கே இந்த ஒளியை புரிஞ்சுக்கிறதுக்கு இப்பதான் புரிஞ்சிருக்கிறான். 200 வருஷம் 300 வருஷமா. நம்மளாம் 2000 சித்தர்கள் ஒளி எப்போ பார்த்து பாடிட்டாங்க. வெள்ளக்காரனுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. வெள்ளக்காரனுடைய வரலாறு வெறும் 250 300 ஆண்டு தான். நாம எப்பவோ சித்தர்களை பத்தி பேசி, சித்தர்கள் ஒளியை பத்தி பேசிட்டாங்க, அணுவை பத்தி பேசியிருக்காங்க, பிரபஞ்சம் எல்லாமே பேசிட்டானுங்க. என்ன கருவி செய்யல. நாம வந்து இப்ப கண்டுபிடிச்ச மாதிரி எதுவும் கொடுக்கல. அப்ப அது தேவைப்படல. இன்னைக்கு எல்லாம் பாரு, இன்னைக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. இப்ப இது ரேடியோ டெலஸ்கோப், இது பார்த்தீங்கன்னா எந்த தொடர்பும் இல்லாம பேசலாம். இதெல்லாம் கண்டுபிடிச்சதை நம்ம ஏத்துக்கொள்ளமே இல்லையா? இதெல்லாம் அதாவது அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி கருவி கண்டுபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். அதேதான். சரி, இவ்வாறு தற்போது உள்ள விஞ்ஞான அறிவின்படி இந்த அண்டம் விரிந்து கொண்டுதான் இருக்கிறது. அண்டம் விரிஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்கு. திருவாசகம் அந்த பக்தி மார்க்கத்துல கூட அந்த மாணிக்க வாசகர் அண்டம் வந்து அண்டத்தை பத்தி எழுதுறாரு. அண்டம் என்பது விரிந்து கொண்டே போகிறது அப்படின்னு அப்படியே எழுதுற பாட்டே இருக்குது. அண்ட பகுதின்னு ஒரு பாட்டே இருக்கு. பேரண்ட பகுதி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. என்ன சொல்றாரு? இதனுடைய இந்த அண்டம் விரிந்து கொண்டே இருக்கிறது, நட்சத்திரங்கள் பிறந்து கொண்டே இருக்கின்றன. அது சொல்லவே முடியல. உன்னுடைய ஆற்றலையும் உன்னுடைய அறிவையும் உன்னுடைய அழகையும் சொல்ல முடியல, விரிஞ்சுக்கிட்டே போகுது. அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம், அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம், தனிப்பெருங்கருணை, தனி அது அந்த பாடலே மனப்பாடம் இருக்கு, எனக்கு இருக்குது. இது கொஞ்சம் தகராறு இருக்கட்டும். அந்த பாட்டே இருக்குது. அந்த அண்டம் விரிந்து கொண்டே போகிறது, சொல்ல முடியாத அளவுக்கு ஆற்றல் அப்படின்னு. அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம், அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி, ஒன்றனுக்கு ஒன்றன் நின்றெழில் பகரின் நூற்பட கோடியின் மேற்பட விரிந்தன. அதாவது நின் எழில் பகரின், உன்னுடைய எழில்னா உன் எழில் பகரின், உன் அழகை சொல்லுவதற்குள்ளாக அது மீண்டும் விரிந்து விரிந்து போயிட்டே இருக்குது. இவ்வளவு விரியுதுன்னு சொல்றதுக்குள்ளாம விரிஞ்சிட்டு போகுதுங்கிற அப்படியே எழுதுறாரு. அந்த பகுதியின் உண்டை பிறக்கம் நூற்பட கோடியின் மேற்பட விரிந்தன, ஒன்றனுக்கு ஒன்றன் நின்றெழில் பகரின், ஒண்ணுக்கு ஒண்ணு வித்தியாசம் என்னன்னு சொல்றதுக்குள்ள, அந்த அழகை சொல்றதுக்குள்ள மேற்பட விரிந்தன அப்படின்னு எழுதுறாரு. யாரு? திருவாசகத்துல மணிவாசகர் எழுதுறாரு. அதைத்தான் இப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த விரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு எழுதி ப்ரூஃப் பண்றாங்க. அவங்க ப்ரூஃப் பண்றாங்க. இப்படி எல்லாம் நம்ம தத்துவத்துல பேசி விட்டுட்டோம். நாம என்ன பண்றோம்? தத்துவத்தை கேட்டு ஜால் அடிச்சுட்டு உட்காந்துட்டோம். இதை ஆராய்ச்சி பண்ணியிருந்தாங்கன்னா என்னைக்கே நோபல் பரிசு வாங்கியிருக்கலாம். இது யாரு? 2000 ஆண்டுக்கு முன்னாடி திருவாசகத்துல இருக்குது. அப்படின்னா அண்டத்தை பத்தி எழுதியிருக்காங்க, அந்த பகுதியை எழுதியிருக்காங்க. அண்டத்தை இப்ப நீங்க பேசுறீங்க, அப்ப எப்பவே பேசியாச்சு அண்டத்தை. அதுக்கு பேரு பேரண்ட பகுதினே இருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, நம்பவே முடியாது. அந்த கருத்தெல்லாம் பாத்தீங்கன்னா நினைத்த கூட பார்க்க முடியாது. அண்டத்தை பத்தி எதுக்கு பக்தி மாத்திரம் எதுக்கு எழுதணும்?
அது எதுக்கு ஆயிரக்கணக்கான அண்டங்கள் விரிந்து கொண்டு இருக்கின்றன? இன்னைக்கு அதான் சொல்றான், யூனிவர்சல் கணக்கே இல்லைங்கிறான். இப்ப நாம பாக்குறது சூரிய பிரபஞ்சம், சூரியன், அது மட்டும்தான் நமக்கு தெரியும். மற்றது எத்தனை கோடி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இதை வைத்துக் கொண்டு மற்றதை கணக்கிடலாம். இப்படித்தான் உருவாயிருக்கு. அப்ப அதுக்கு தான் நான் இந்த 1 கிராம் தண்ணி என்ன சொல்றேன். சரி, அதை முடிச்சுக்கலாம், அவ்வளவுதான். இவ்வாறு கிராவிடேஷனல் அட்ராக்ஷன், எலக்ட்ரானிக் ரெப்பல்ஷன், எதை இருவேறு சக்திகள் இந்த அண்டத்தை, அதாவது ஈர்த்தலும் விலகுதலும், பிடிச்சி இருக்கிறது விலகி போறது. இது போக 3வது ஒரு சக்தி இருக்குது. அதுதான் உயிர் என்கின்ற மனோவிசை, மைண்ட் ஃபோர்ஸ். இங்கதான் விஞ்ஞானிகள் கோட்டை விட்டானுங்க. எல்லாரும் கோட்டை விட்டுறது. ஐன்ஸ்டீன், பெல்லார், இங்க சித்தர்கள் இதை பிடிச்சிட்டாங்க. ஓ, மனம் ஒன்று இருக்கடா அப்படின்னு. அப்ப 3வது சக்திங்கிறது மனம்தான். அது தனி உலகம். அதுதான் இது புரிந்து கொள்ள முடியாத உலகம். ஈர்ப்பு விசை, விலகு விசை, அண்டங்கள் இழுகுது, அண்டங்கள் ஒன்று இழுத்துக்குது, அண்டங்கள் வளைஞ்சு போகுதுங்கிறார் ஒருத்தர். அண்டம் இழுக்குதுங்கிறார் ஒருத்தர். அண்டம்லாம் இழுக்கல, அந்த எடை தாங்க முடியாத அந்த விண்வெளியே வளைஞ்சு போகுதுங்கிறாங்க. விண்வெளியே வளையுதுங்கிறான், கற்பனையே பண்ண முடியாது. அந்த வளைஞ்சை காட்டி அதில் எல்லா பொருளும் சிக்கிக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்குதுங்கிறாங்க. அதுக்குன்னு ஒரு சுற்று இருக்குது. இந்த வளவுல மாட்டிச்சு, வளவுல மாட்டிக்கிட்டு வெளியே வர மாட்டேங்குது. அதுக்கும் ஒரு விலகு விசை இருக்கிறதுனால அந்த சக்கரத்தில் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்குது. இந்த மரண கிணறு சொல்லுவாங்க, டர்ன்னு சுத்திக்கிட்டே இருப்பான். அது வெளியும் போகாது, உள்ளேயும் போகாது. அந்த அந்த பைக் பார்த்து நான் மரண கிணறு பார்த்துருக்கேன். அவ்வளோ வேகம். உள்ள பார்த்து அந்த வலையை தொட்டு வெளியே வர முடியாது. ஆச்சரியமா இருக்கு. அதே மாதிரி தான் அந்த வளவுல சிக்கிக்குது. அப்ப அதை விட்டு வெளியே, ஆனா அதுக்கு ஒரு வேகம் இருக்குது, அதுக்கு ஒரு வேகம் இருக்குது. வளவுலையும் சிக்கிக்குது. சூரியனுக்கு கிட்ட போக முடியல, சூரியன் விட்டு வெளியே வர முடியல. பாருங்க, சூரியன் தான் பிடிச்சி இருக்குதுங்கிறீங்க, இல்ல வளைஞ்சிட்டு சுத்திக்கிட்டே இருக்குது. இப்படியே ஒண்ணு, அதுக்கும் சுழற்சி இருக்குது, இதுக்கும் சுழற்சி இருக்கிறதுனால ரெண்டுமே பார்த்துக்கிட்டு முறைச்சிட்டு இருக்குதே தவிர மற்றபடிக்கு கிட்டவும் போறதில்லை, எட்டையும் போறதில்லை. இதுதான் இந்த சுழற்சியினுடைய ஒரு மைய நிலை. ஆச்சரியமா இருக்கு. இதைத்தான் நாம புரிஞ்சுக்கிறோம். ஆக வளைவுல மாட்டிக்கிச்சு. இப்ப நாம என்ன சொல்றேன், வளைவுல மாற்றுறது மட்டும் இல்ல, வளைந்து கொண்டு சுத்தி கொண்டு இருக்கிறது நான் சொல்றேன். வளைந்து மட்டுமில்ல, எடையும் இருக்கிறது, வளைவாம் இருக்கிறது, கடைசியில் சுழன்று கொண்டு இருக்கிறது. அதனால சக்தி வெளியே வருது. சரி, இதை தவிர 3வது ஒரு சக்தி வளர்ந்து வருகிறது. இதுவே மனிதர்களுடைய மைண்ட் ஃபோர்ஸ். இது பற்றி பக்கம் 125 நான் எழுதி இருக்கிறேன். அதாவது மென்டல் ஃபோர்ஸ் பரிணாம சித்தாந்தத்தை ஆதரவாக கொண்டது. மென்டல் ஃபோர்ஸ் எதை ஆதரவாக கொண்டது? பரிணாம சித்தாந்தம். இந்த பரிணாம சித்தாந்தத்தை வெள்ளைக்காரன் பேசாதனால மாட்டிக்கிட்டான். மனிதன் என்னவான்னு சொல்லணுங்க. முதல் நோயாளியாவான் தான் சொல்றே தவிர மனிதன் 7ஆம் அறிவை நோக்கி போகிறான் அப்படின்னு சொல்லவே தெரியாது. நாம தான் 7ஆம் அறிவுன்னு சொல்றோம். முதல் பாடத்துல 6ஆம் அறிவை பத்தி பேசியாச்சு. 7ஆம் அறிவை தானும் நிலைத்து வாழ்ந்து தன் இனப்பெருக்கம் செய்வதோடு, ஆச்சரியமான விஷயம், இனப்பெருக்கம் செய்வதோடுன்னு அந்த உயிர்ப்போட இருக்கிறோம்னு அர்த்தம். அதான் இனப்பெருக்கம் செய்வதோடு. சரி சரி, ஆதாரமாக கொண்டது. என்றும் நிலையான காமா ரே இந்த அடிப்படையாக கொண்டது. நிலையற்ற சூரியனை அடிப்படையாக கொண்டதில்லை. அப்ப நாம் சூரியனை அடிப்படையாக கொண்டவர்கள் அல்ல. நிலையாக இருக்கிற அந்த கருந்துறை, அதாவது பிளாக் ஹோல். பிளாக்னா கருப்பு, ஹோல்னா ஓட்டை, கருஞ்சுடி, அதை அடிப்படையாக கொண்டுதான் மனிதனை இயங்குறான் வெங்கடேசன் எழுதுறாரு. ஒரு ஆச்சரியமான விஷயம். இதுதான் சித்தர்கள் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப சூரியனே தேவையில்லை, இருட்டு, அதுல இருந்து அப்படியே உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு நமக்கு. இவ்வளோ விஷயத்தை நாம் சொல்ல வேண்டியிருக்கு. நீங்கள் உங்கள் உடம்பை சுத்தம் செய்வதற்கு, உங்கள் சக்தியை பற்றி பேசுவதற்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டி இருக்கிறது. 3வது நிலையான உயிர்கிற ஒரு சக்தி, அவ்வளவுதான். சரி சரி, நான் எழுதியிருக்கிறேன் இதன்படி அண்டம். நான் முன்கூட்டியே விண்வெளி நகரங்களில் அழிவிலிருந்து விலகி நின்று, நான் தான் கட்டிய விண்வெளி நகரங்களில் அழிவிலிருந்து விலகி நின்று தொடர்ந்து வாழ்வான். மனிதனை இயற்கை அழிக்கவே முடியாது. மனிதனை இயற்கை அழிக்கவே முடியாது. இயற்கை என்பது மனிதன் அழிக்க முடியாது. இயற்கை நினைத்தால் மனிதன் அழிக்க முடியாது. அவன் அங்க போயிடுறான். இங்க பூமியில இருந்தா இயற்கை கட்டுப்படுறீங்க. பூமியில இருந்தா விண்வெளி சக்தியில போயிட்டோம்னா ஒண்ணும் நடக்காது. அது தனித்தனி, எல்லாம் தனித்தனியா இருக்கு. எதுவும் அந்த மனிதனை பாதிக்காது. எத்தனை பூகம் வந்தாலும் விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் தங்கிட்டு இருக்கிறாங்க. எப்பவுமே 7 பேர் தங்கிட்டு இருக்கிறாங்க. அங்க மழையும் கிடையாது. ஏன்னா பூமியில இருக்கிற 4 வகையான செயல்பாடு அங்க கிடையாது. நிலநடுக்கம் கிடையாது, காற்று கிடையாது, நீர் கிடையாது, நெருப்பு கிடையாது. அப்ப அங்க என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. ஆனா அங்க வாழ்ந்துட்டு தான் இருக்கிறீங்க. இதுதான் ஆச்சரியமா இருக்கு, பார்த்தீங்களா? அப்ப பூமியில இருக்கிற எந்த செயல்பாடும் அங்க அந்த அந்த யோகிகள் போய், நம்ம போய் யோகிகள் போய்
வாழணுங்கிறத நம்ம நோக்கம். சாப்பாடு தான் போயிட்டு இருக்கான். ஆனால் பூமியில எந்த பாதிப்பு நடந்தாலும் அவங்களுக்கு ஒண்ணும் உணர முடியாது. என்னது? உணர முடியாது. எப்படி இருக்குது பாருங்க. நம்ம கண் முன்னாடியே ஒரு சாட்சி இருக்குது. எவ்வளவு ஒரு கண்டுபிடிப்பு பாருங்க. இது எவ்வளவு ஒரு கண்டுபிடிப்பு. விண்வெளியில் போய் குடியிருக்கிறதுங்கிறது 400 கிலோமீட்டர் தான். நம்ம கண்ணுக்கே தெரியும். நான் அண்ணாந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரமா அது சில நேரத்துல பார்த்தீங்கன்னா அந்த செயற்கை அந்த இது அந்த விண்வெளி ஆய்வு கூடம் அந்த வீடு அது சுத்தறது நீங்க பார்க்கலாம். சரி. பார்க்கலாம். நம்ம அதெல்லாம் பார்க்கல. கண்ணாடியே பார்க்கலாம். இப்படிலாம் இருக்கு. சரி முடிச்சுக்கிறேன். அவ்வளவுதாங்க. என் கண்டுபிடிப்பு அதாவது என் கண்டுபிடிப்பு கிராவிட்டியில் தற்போது வெளியாகும் நிலையில் வைத்திருக்கிறேன். இதெல்லாம் முறியடிச்சாச்சு. வெங்கடேசனுடைய கருத்தெல்லாம் முறியடிச்சாச்சு. மின்சாரத்தை உற்பத்தி பண்ணியாச்சு. கிராவிட்டியே தேவையில்லை. கிராவிட்டி இல்லாம ஒரு சொட்டு தண்ணி வச்சே முடிச்சுக்கலாம். அதுக்கு ஒரு 100 லிட்டர் அது ஒரு சொட்டுங்கிறது ஒரு மாதிரி அதை வச்சு 100 லிட்டர் தண்ணி வைத்துக்கொண்டு 100 லிட்டர் தண்ணி வைத்துக்கொண்டு 100 வருஷத்துக்கு மின்சாரம் எடுக்கலாம். சரி. அப்ப அங்க விண்வெளியில எந்த ஈர்ப்பு விஷயம் கிடையாது. அப்ப தண்ணி தவிர ஒரு வழியே இல்லை. தண்ணி தான் அடிப்படை. அப்ப நீரின்றி அமையாத உலகுனா நீரின்றி அமையாத பிரபஞ்சம். சரியா? மீண்டும் சந்திப்போம். நன்றி.